தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். ஸ்ரீலங்கால இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகன் திரைப்படம் ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆக போகுதுன்றத சொல்றாரு. இது சோஷியல் மீடியா ஃபுல்லா பயங்கர வைரலா போயிட்டுருக்கு. அண்ட் விஜய் சாருடைய ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கர இந்த திரைப்படத்தோட இயக்குனர் போர் தொழில் படத்தோட இயக்குனரான விக்னேஷ் ராஜா இந்த திரைப்படத்தோடைய ஆடியோ லான்ச்சை ஏப்ரல் 19ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய ரிலீஸை ஏப்ரல் 30ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைஸ்ட் த்ரில்லராக இருக்க போதுன்றதை சொல்கிறாங்க. நல்ல பீரியடில் நடக்கிற ஒரு கதையாக இருக்க போது நிறைய ஹை மூமெண்ட்ஸ்லாம் இருக்குன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அண்டு தனுஷ் அவர்கள் அடுத்து அமரன் படத்தோட இயக்குனரான ராஜ்குமார் பெரியசாமியோட இயக்கத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்தில் மம்முட்டி அவர்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல் பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்தோடைய ஷூட்டிங் இப்போ சென்னையில் பயங்கர விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வாரம் கருப்பு திரைப்படத்தோடைய தேர்ட் சிங்கிளோடைய அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க. அண்ட் கூடுதலாக அந்த சாங்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் அட்லி அல்லு அர்ஜுன் இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டிலை இந்த வாரம் ரிலீஸ் பண்ணணும்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. தனுஷோடைய வடசென்னை பார்ட் 2 இந்த திரைப்படத்துக்கான ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கை ஆக்டர் அண்ட் டைரக்டரான மணிகண்டன் அவர்கள் தான் பண்ண போறாருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. கூடிய விரைவில் இதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. டைரக்டர் தேசிங்கு பெரியசாமி அவருடைய இயக்கத்தில் அடுத்து மணிகண்டன் லீடாக நடிக்க போகிறாராம். இந்த திரைப்படத்துடைய பட்ஜெட் அப்படின்றது 40 கோடி ரூபாய் அப்படின்றத சொல்கிறாங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு படமாக மணிகண்டனுடைய கரியரில் இந்த படம் இருக்க போகுதுன்றதை சொல்கிறாங்க. யூத் திரைப்படம் இப்போ வரைக்கும் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 70 கோடிக்கு மேலே கலெக்ட் ஆகிருக்குன்றத இந்த டீம் மெம்பர்ஸே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. துரந்தர் துரந்தர் த ரிவெஞ்ச் இந்த 2 படமும் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் சக்கப்போடு போட்டுடுச்சு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். கூடுதலான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஆதித்யதார் மீண்டும் ரன்வீர் சிங்கை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. இந்த திரைப்படத்துடைய டைட்டிலாக என்ன சொல்கிறாங்கன்னா, த இம்மார்டல் அஸ்வத்தாமா. இதுதான் இந்த படத்துடைய டைட்டில். அண்ட் இந்த படம் ஒரு சைஃபையாகவும் இருக்க போது நம்மளுடைய மகாபாரதத்தில் இருக்க மிக முக்கியமான கேரக்டர் அஸ்வத்தாமா. அவர் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தால் எப்படி இருக்க போகுதுன்றத பயங்கர டீட்டெயில்டாக பேச போகுது. கண்டிப்பாக இந்த படமும் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி துரந்தர் த ரிவெஞ்ச் ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணிச்சோ, வேற விதமான ஒரு பெரிய இம்பேக்டை இந்த அஸ்வத்தாமா அப்படின்ற படம் கிரியேட் பண்ண போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். துருவிக்ரம் அவருடைய 4வது படத்தை கரண் அரவிந்த் குமார் அப்படின்றவருடைய இயக்கத்தில் தான் நடிக்க போகிறாரு. இந்த படத்தோட ப்ரொடக்ஷனை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தோடைய மியூசிக்கை சாய் அபியங்கர் பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கூடிய விரைவில் அஃபீஷியலாக சொல்ல போகிறாங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க திரைப்படம் ஜெயிலர். இந்த திரைப்படத்துடைய ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போது ஹைதராபாத்தில் இருக்க ஓல்டு ஏர்போர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சீக்வன்ஸில் ரஜினிகாந்த் சார், ஷாருக்கான் சார், சிவராஜ்குமார் சார் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அண்ட் மோகன்லால் சாரும் இந்த ஒரு சீக்வன்ஸில் இருக்காராம். கிட்டத்தட்ட இந்த சீனை ஒரு 3லேருந்து 4 நாள் ஷூட் பண்ணோன்னு இந்த படத்தோட இயக்குனரான நெல்சன் பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஓவரால் ஷூட்டிங் முடியுது. அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இந்த ப்ராஜெக்டை முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து சிபி சக்கரவர்த்தியோட ப்ராஜெக்டுக்கு போகிறாரு. அந்த ப்ராஜெக்டோடைய ஷூட்டிங்கை ஏப்ரல் எண்டுக்குள்ளே ஆரம்பிக்கலான் இருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை செப்டம்பர் மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காரு. செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறமா ரஜினி சாரும் கமல் சாரும் இணைஞ்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. நெல்சன் அவர்களுடைய டைரக்ஷனில் அந்த ப்ராஜெக்டை பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்டு இது இல்லாமல் ரஜினி சார் நிறைய கதைகளை கேட்டு வச்சிருக்காராம். அதில் மிக முக்கியமான ஒரு கதையும் இயக்குனரையும் கூடிய விரைவில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறான்ற நியூஸும் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.